வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். இலங்கையன். ஆமாம், இந்த செய்தி ஒரு சுவிட்சர்லாந்து தொடர்பான சிறிய சட்டத்திட்ட நடைமுறை செய்தியாக இருக்கிறது. இதனை சுவிட்சர்லாந்து மக்கள் மாத்திரமல்ல, மற்ற நாட்டில் உள்ள மக்களும் இந்த இப்படியான சுவிட்சர்லாந்து பிற நாட்டு சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதனால் அவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு வருவதாக இருந்தாலும் சரி, வந்து குடியேறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் வந்து செல்வதாக இருந்தாலும் சரி, உல்லாச பிரயாணிகளாக வந்து செல்வதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அது மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்பதால் இதனை தட்டி கழிக்காமல் முழுமையாக இந்த செய்தியை கேட்கும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் லங்காபோர் ஊடகத்தினூடாக. அதற்காக தொடர்ந்து இப்படியான செய்திகளை கேட்பதற்கு நீங்கள் எங்களுடைய லங்காபோர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதே வேளையிலே பெல் பட்டனை அழுத்துங்கள். தொடர்ந்து குப்பையாக அதிக செய்திகளை போட்டு தள்ள மாட்டோம். குறிப்பாக முக்கியமாக சமூகத்திற்கு, சமுதாயத்திற்கு, மக்களுக்கு தேவையான, எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையான பொருளாதாரம் மற்றும் கல்வி, போதை ஒழிப்பு, மும்மொழி கல்வி, இப்படியான விடயங்களுக்கு நாட்டிற்கு தேவையானதும் தமிழருக்கு தேவையானதும் தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமை மற்றும் தமிழர் தேசியம் சார்ந்ததாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்தும் இந்த செய்தியை மாத்திரமல்ல, மற்ற செய்திகளையும் உள்வாங்கி கேளுங்கள். உங்கள் கருத்துக்களை சரி தவறு என்பதை தயவு செய்து கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் குறிப்பதற்கு பதிவதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம். சரி, செய்திக்குள் வருவோம். அதாவது நாங்கள் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. தபால் கந்தோர் சட்டத்திட்டத்தை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது அதாவது தபால் கந்தோர் சட்டத்திட்டம் என்பது பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஒரு சட்டத்தை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது வினாவுவதற்காக இருக்கின்றோம், அலசுவதற்காக இருக்கின்றோம். ஆம், அதாவது தபால் கந்தோரிலே ஒரு விலாசத்திலே இருப்பவர்கள், ஒரு முகவரியிலே இருப்பவர்கள், அவர்களுடைய நிறுவனமோ அல்லது தனியாருடைய விலாசத்தையோ அல்லது இடத்தையோ அவர்கள் வேறு மாநிலங்களுக்கோ அல்லது வேறு கிராமத்திற்கோ மாற்றுவதாக இருந்தால் அவர்கள் அந்த தபால் கந்தோரில் மாத்திரமல்ல, அனைத்து, அதாவது குறிப்பிட்ட எங்கே இருந்து அவர்களுக்கு கடிதங்கள் வருகிறதோ அங்கங்கே அவர்களுடைய புதிய அட்ரஸை, விலாசத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அடுத்ததாக தபால் கந்தோருக்கு மாற்றுவதனால் கூட பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் அந்த கடிதங்களை அவர்கள் அந்த அட்ரஸை, அதாவது விலாசத்தை மாற்றாமல், விலாசத்தை மாற்றினாலும் சில வேளைகளில் அந்த தாங்கள் மாற்றப்படாமல் சில வேளைகளில் தவறுதலாக கடிதம் பழைய விலாசத்துக்கு வருமாக இருந்தால் அந்த ஐயப்பாட்டோடு அவர்கள், அந்த சந்தேகத்தோடு அவர்கள் தபால் கந்தோருக்கு சென்று தப்பித்தவறி தங்களுடைய புதிய முகவரிக்கு கடிதங்கள் வராவிட்டாலும் மாற்றப்படாவிட்டாலும் தங்களுக்கு அந்த கடிதங்களை மாற்றி எங்களுடைய முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் என்று தபால் கந்தோரில் சென்று புதிய அட்ரஸை, ஒரு விண்ணப்பத்தை நிரப்பி அவர்கள் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது. அதை நிரப்புவதற்கு, கொடுப்பதற்கு ஒரு கட்டணம் அறவிடுவார்கள். அந்த கட்டணம் இரண்டு வகைப்படும். அதாவது தனியார் என்றால் அவர்கள் அந்த கடிதத்தை தபால் கந்தோரில் சென்று எடுப்பார்களாக இருந்தால் அது அதற்காக உரியவரோ அல்லது உரியவருக்கோடு சேர்ந்த அந்த பவர் ஆஃப் அட்டார்னி என்று சொல்லுவார்கள், அட்டார்னி பவர் என்று கூறுவார்கள், அது அதாவது ஃபோல்மார்க் என்று டச் மொழியில் கூறுவார்கள். அந்த கடிதத்தோடு, உத்தியோகபூர்வமான அந்த அத்தாட்சி கடிதத்தோடு சென்று அவர்கள் அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஆன்லைன்லே கூட அவர்கள் அதனை மாற்றி அங்கே போய் அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை, அந்த கடிதத்தை புதிய முகவரிக்கு அவர்கள் தபால் கந்தோரில் வைத்து அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அந்த உரியவர் அந்த தபால் கந்தோருக்கு சென்று அவர் தான் தன்னுடைய முகத்தையும் தன்னுடைய அடையாள அட்டையும் காட்டி ஒரு விண்ணப்பத்திலே ஒரு கையொப்பம் இட்டுத்தான் அதனை செய்ய வேண்டும். அதில் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று கடிதத்தை மாற்றி மற்ற புதிய முகவரிக்கு அனுப்புவது, அல்லது சென்று போய் எடுப்பது, அல்லது அத்தோடு கூட அவர்களுக்கு வருகின்ற பார்சல்கள், பொதிகள், அதனை மாற்றுவது அல்லது மாற்றாமல் விடுவது என்று இரண்டு வகை இருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய கேள்விகளை அல்லது மேலதிக தகவல்களை நீங்கள் www.post.ch என்ற இணையதளத்துக்கு சென்றால் பல தகவல்கள், இப்படியான தகவல் இருக்கின்றன. அல்லது உங்களுடைய கிராமம், நீங்கள் இருக்கின்ற அல்லது புதிதாக வீடு மாறிய அந்த தபால் கந்தோரில் சென்று கேட்டீர்களாக இருந்தால் அதனுடைய சரியான தகவல்களை தருவார்கள். இருந்தாலும் இப்பொழுது சுவிட்சர்லாந்திலே தபால் கந்தோர்களிலே வேலை செய்கின்றவர்களுடைய தகமை
மற்றும் அக்கறையினம் அதிகரித்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் பிரசுரிப்பதன் காரணமும் நானே இப்பொழுது சென்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை பட்டு அந்த அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று அந்த கடிதத்தை மாற்றிவிடுவது தொடர்பாக அவர்களோடு பிரச்சனைப்பட்டிருக்கிறேன். காரணம், சென்ற மாதம் நான் மாற்றிவிடுகின்ற பொழுது மாற்றிவிட்டார்கள். இப்பொழுது போனால் அது மாற்றுவதற்கான உரியவர் கையொப்பமிட வேண்டும், அதாவது ஒரு நிறுவனத்துக்கு கையொப்பமிட வேண்டும் என்று புதிய சட்டத்தை சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கேட்டது பொழுது இல்லை, முதல் இருந்தவர் பிழை விட்டு விட்டார், அதனால் தான் ஒரு விதிவிலக்காக செய்து தருகின்றேன், அடுத்த முறை நீங்கள் உரியவர் தான் வர வேண்டும் என்று பல சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். புதிதாக கணினி யுகத்திலே, இந்த டிஜிட்டல் யுகத்திலே பல விடயங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. எல்லாம் ஆன்லைனிலே வந்ததன் காரணத்தினால் பலர் இந்த ஆன்லைனை பாவிக்க முடியாதவர்கள், அதனை பிரயோகிக்க முடியாதவர்கள், அதனை செயற்படுத்த முடியாதவர்களுக்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது. இருந்தாலும் கூட தெரிந்தவர்கள் மூலமாக நீங்கள் இதனுடைய விளக்கத்தை கேட்டு அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இப்படியான செய்திகளை உங்களுக்கு காவி வரும் லங்கா4 ஊடகம். நன்றி, வணக்கம். இலங்கையன். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.